வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் வந்து ஒரு டவுட் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. அந்த சிஸ்டர் கமெண்ட் வந்து கேட்டிருக்கனால அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கோம். அது என்ன சந்தேகம் அப்படின்னா, ஸ்லீவில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஜாயின் பண்ணும்போது அது எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே டவுட் இருக்க தான் செய்யும். அவங்களுக்குலாம் சேர்த்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்லீவில் வந்து பொதுவாகவே நிறைய வந்து ஜாயிண்ட் வரதான் செய்யும். எல்லாத்துக்குமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வராது, கொஞ்சம் உடம்பு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்கணும். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போதும் போல் தான் ஸ்லீவுக்கு வந்து லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கணும். இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் எவ்வளோ பத்தலை அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்கில் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் லைனிங்லேயே. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து வேணும். நம்மளுக்கு வந்து ஒரு சில ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சமாக கூட இருக்கலாம், ஒரு சில ப்ளவுஸுக்கு நிறைய கிளாத்து கூட தேவைப்படலாம். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, லைனிங்லேருந்து நம்ம கொஞ்சமாக வந்து கையோட அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணவே கூடாது. ஏன்னா சாதா ப்ளவுஸாக இருந்தால் அது வந்து கண்டிப்பாக ஒரு சைடு மட்டும் அந்த தையல் வெளியில் தெரியும், பிரிஞ்சு வந்துடும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். 4 சைடுமே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. வேலை மிச்சம் தான் அப்படி சொல்லி ஒரு சைடு மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சைடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். 4 சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஆம்கோல்குள்ளேயே போயிடும், வெளியில் தெரியாது. அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, 2 இன்ச்சில் நம்ம வந்து கிளாத் எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்ல பக்கம் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 4 சைடுக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக தான் இதை ஜாயின் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எப்படி தான் மெஷர் பண்ணி எடுத்து தைச்சாலுமே கொஞ்சம் ஆல்ட்ரு வந்து முன்ன பின்ன இருக்கும். அதனால் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம அவுட்லைனாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்துக்கு 4 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக மெயின் கிளாத்துக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். ரைட் சைடுக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தச்சு தான் நம்ம வந்து திருப்ப போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீவோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தையலுக்கு விட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம லென்த்து வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நேராக வந்து லாஸ்ட் எண்டுலேருந்து தைச்சிருங்க. இந்த தையல் வந்து நீங்கள் நேராக போட்டுக்கணும். ஸ்கேலில் கோடு போட்டுட்டு கூட போட்டுக்கோங்க. அடுத்ததாக லைனிங்கை திருப்பி விட்டுட்டு லைனிங்க்கு மேலே ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் வந்து லைனிங்க்கு மேலேயே இருக்க மாதிரி நேராக போட்டுக்கோங்க. அடுத்ததாக அப்படியே லைனிங்கை உள் பக்கம் திருப்பிக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கையோட ஓரம் இருக்கு இல்லையா, ஸ்லீவோட எட்ஜிலேயே நம்ம வந்து ஒரு தையல் போடணும். இந்த ஓரத்துலேயே நம்ம வந்து ஒரு தையல் போடும்போது என்ன ஆகும்னா, ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் வந்து அந்த தையல் வந்து தெரியாது. தைச்சி லாஸ்ட்டில் வருவோம் இல்லையா, அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து லைனிங் மேலே தையல் போட்டு பதிச்சுக்கலாம். இந்த லைனிங் மேலே தையல் போடும்போது நீங்கள் வந்து சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் இருக்குது. அதை இனிமேல் தான் நம்ம வந்து சரி பண்ணணும். சரிங்களா? இவ்வளோ நேரமாக அது ஏற்றி இறக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நம்ம வந்து தைக்கும்போது அதை தைச்சிட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து அதை கட் பண்ணணும். ஏன் அப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட்டில் கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த சரியான அளவு கிடைக்கும். ஃபஸ்ட்டே நம்ம சரியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் தைச்சிங்கனாலும் லாஸ்ட்டில் வந்து அப் அண்ட் டவுன் வரும். அதனால் நீங்கள் லைனிங்கை ஜாயின் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கை கூட சேர்த்து அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் கட் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து நேராக கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம 2 ஸ்லீவும் ரெடி பண்ணணும். இப்போ வந்து நம்மளோட சுற்றளவுக்கு வெளியில் நிறைய துணி இருக்குது. இப்போ இன்னொரு கையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 சேர்த்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே பொதுவாக சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து எனக்கு ஓரளவுக்கு தைக்க தெரியும், ஆனால் அடுத்தவங்க போடும்போது அது ஏன் கரெக்டாக வர மாட்டேங்குது, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறாங்க, அது எதனால் வருதுன்னு எனக்கு தெரியலை, அதை வந்து நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படிங்கிறத தான் அதிகமான பேர் கேட்டுட்ருக்காங்க. நம்மளோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுட் வந்து நம்ம கிளியர் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ப்ளவுஸ்லேருந்து அளவுகளை எப்படி எடுக்கிறது, அதை எப்படி கரெக்டாக கட் பண்ணி தைக்கிறது, அதுக்கப்புறம் கிராஸோட லைன் எல்லாத்தையுமே எப்படி கரெக்டாக மார்க் பண்ணுறது, டாட் எல்லாம் மார்க் எப்படி பண்ணுறது, ஒருத்தவங்களோட ப்ளவுஸில் ஆல்ட்ரு சொன்னாங்கன்னா அது எப்படி சரி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட் வந்து நம்ம சரி பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம். நம்மளோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். நீங்களும் என்னோட டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணி தைச்சி கற்றுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 ஸ்லீவும் தைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இப்போ வந்து 2 ஸ்லீவும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்லீவும் சேர்த்து எடுத்து மடித்து வைக்கும்போது
கரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கையோட சுற்றளவை இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உள் பக்கம் திருப்பிக்கணும், லைனிங் சைடு திருப்பிக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கையோட அகலம் வந்து எடுத்துகிட்டு இல்லையா, அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து கோடு போடும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்கேல் தானே எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அந்த ஒரு ஸ்கேல் துணி இருந்தாலே போதும், மிச்சம் இருக்கிறத நம்ம கிராஸாக கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு கை வந்து ஜாயின் பண்ணி தைக்கும் போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நம்மளோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து ப்ளவுஸில் கரெக்டாக மெஷர்மெண்ட் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களுமே வீடியோ பார்த்து தச்சு கற்றுக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி தையல் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து சொல்லிக் கொடுத்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.